நீட் என்கின்ற ஒரு தேர்வு முறையை வரைமுறைப்படுத்த வேண்டும். மாநிலத்திலே ஒரு சிலபஸ், மத்தியிலே ஒரு சிலபஸ், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சிலபஸ், இதையெல்லாம் கொண்டு ஒருமித்த இந்தியா முழுக்க ஒரே நீட் என்ற தேர்வை நடத்தும் போது நிச்சயம் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த மாணவர்கள் பாதிக்கப்படும் போது அதனால் ஏற்படும் இழப்புகளுக்கு இந்த அரசுகளே பொறுப்பு. அதனால் இந்த அரசுகள் அதை வரைமுறைப்படுத்த வேண்டும். இந்தியா முழுக்க ஒரு சிலபஸ், ஏன்னா மெடிக்கல் தேர்வுக்கு மட்டும் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இந்தியா மொத்தம் ஒரே தேர்தலாக நடத்தி கொண்டிருக்கிறது. அப்ப ஏன் சிலபஸை எடுத்துக்க கூடாது? சிலபஸை எடுத்துட்டு இந்தியா முழுக்க ஒரு சிலபஸை அமுல்படுத்துங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீட்டை நடத்துங்க. இப்போ எங்களுக்கு வழக்கறிஞர்களான எங்களுக்கு ஆல் இண்டியா பார் கவுன்சில் பார் எக்ஸாமினேஷன் நடத்துறீங்க, இந்தியா முழுக்க நடத்துறீங்க, ஆனா ஒரே சிலபஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு பாதிப்பு இல்லை. அதே போன்று மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு நீட்டு இந்தியா முழுக்க ஒரு சிலபஸால் பாடம் நடத்தும் போது நிச்சயம் அவர்கள் அதை எதிர்கொள்ள முடியும். அதை விடுத்து அங்கே என்சிஆர்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பை வைத்து தேர்வு முறைகளுக்கான கேள்வி தாள்களை எடுக்கும் போது மாநில சிலபஸிலே படித்த மாணவர்கள் அதை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் உள்ளது. அதற்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா கூட அந்த தேர்வுகள்ல காதல கம்மல கைட்டு உடம்புல செல்போன் இருக்கா, என்ன இருக்கு, என்ன வேற எதுனா கருவிகள் இருக்கான்னு அபத்தமா ஒரு தேர்வு முறையை அதுக்கு ஏதோ ஒரு பெரிய நாட்டில் ராணுவ புரட்சி நடக்கிற மாதிரி ஒரு நடத்திக்கிட்டு இருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். இது மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு மனதிலே பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஏன் இந்த அரசாங்கங்கள் உணரவில்லை? ஏன்னா இவங்கெல்லாம் படிக்காத முட்டாள்களே சொல்லுவேன். நிச்சயம் படிச்சு ஒரு அறிவு கொண்ட மனிதர்களாக அங்க அரசியல் நடத்தி கொண்டு இருந்தாக்கா இப்படி எல்லாம் செய்ய மாட்டார்கள். நம்ம பிள்ளைகளும் இப்படிதான் பாதிக்கப்படுவாங்க. ஆனா இதை செய்யாம வரைமுறைப்படுத்துறோம் சொல்லிட்டு நீட் ஒரே தேர்தல் சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதற்கான ஒரு போராட்டத்தை எடுத்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய போராட்டம் இந்த மத்திய அரசாங்கத்தை நிலை கொலை செய்துள்ளது என்பதுதான் உண்மை. அதுதான் எல்லாருக்குமான ஒரு இந்து குடிக்க ஒரு, அதாவது மோடி எல்லா இடத்திலையும் வெளிநாடுகளில் சரி எங்க சென்றாலும் மோடி மோடி என்று கத்தக்கூடிய ஒரு செயலை தான் இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இப்போ கரப்பாம்பூச்சி எடுத்திருக்கின்ற இந்த போராட்டத்தினால் மோடி அவர்களை நிலை குலைந்துதான் உள்ளார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. அப்போ உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் மக்களுக்கானதாக இல்லை என்பது நிரூபணமாகிறது. அதனால முழுக்க பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் மட்டும் அதுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்தது சரியல்ல. மோடி அவர்களே, நீங்களும் ராஜினாமா செய்து எங்கள் கொள்கை இந்த நாட்டிற்கு சரியில்லை, மாணவர்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று ஒத்துக்கொண்டு வேறு ஆட்களுக்கு, வேறு அரசியல் தலைவர்களுக்கு வழிவிடுங்கள் என்றுதான் இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறோம்.